ஒரு நாள் திடீர்னு ராத்திரி ஒரு 7:30-8 இருக்கும். சார் நியூரோ சர்ஜரி வார்டில் ஒரே கலாட்டா சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் நிறையா கூடி நிற்கிறாங்க. வார்டில் நர்ஸுக்கும் அதுக்கும் தகராறு அப்படின்னு. சரி என்ன அப்படின்னாக்கா நர்ஸை வந்து கணவர் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகராறு. நான் போனேன். இது உடனே போயிட்டேன். நம்ம காதில் விழுந்தாக்கா உடனே ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் என்ன செய்யணுனாக்கா பிரச்சனைன்னு வந்தாக்கா உடனே ஸ்பாட்டுக்கு போயிடணும். அடுத்தவங்களை வந்து எதிர்பார்க்க ஒய்ஃபை வர சொல்லிவிட்டு நான் காலேஜுக்கு போயிட்டேன். ஒய்ஃபை நீங்கள் சீக்கிரம் போங்க வேறு நான் பின்னாடி வரேன் அப்படின்ட்டாரு சார். சுப்ரமணியன் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா போகல, தனித்தனியாக தான் போனோம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். என்னென்னு கேட்டாக்கா ஒரு ஹெட் இன்ஜுரி ஒரு நியூரோ சர்ஜரி வார்டில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அட்மிட்டடு. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதுக்கு இன்னொரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு போயிருக்கான். நர்ஸு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நர்ஸு இந்தம்மா. அது மட்டும் இல்லை, நியூரோ சர்ஜரி வார்டில் வந்து நைட்டில் பேஷண்ட்டை அலோவ் பண்ணுறது வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும்ட்டு அவங்க அலோவ் பண்ணல. இது நான் டாக்டர், நான் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு சொல்லியிருக்கேன். யாராக இருந்தால் என்ன இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நீ எப்படி டாக்டர் சொல்ல போனேன்னு ஏதோ வார்த்தை தடிச்சு போச்சு. அவங்க என்னன்னாக்கா யாராக இருந்தால் என்ன, பேஷண்ட்டு தான், டாக்டர் தான், ஸ்டூடெண்ட்டு தானே சொல்லியிருக்கு. நீ ட்ரீட்மெண்ட் வர்றா பார்க்க தானே வந்திருக்கேன்னு. இவன் எதிர நான் யாராக இருந்தானே நான் டாக்டர் தானே, நீ இப்போ நான் டாக்டர் இருந்தால் விட்டுருப்பியா அப்படின்னு அன்னசரி குவாரல். அவங்களுக்கு 2 பேரும் சண்டை வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு 20 பேர் கூட்டிக்கிட்டாங்க, அந்த பக்கம் வருது. நான் போய்ட்டு என்ன ஸ்டாஃபு உள்ளே தேடிட்டேன். இந்த பையனை வர சொன்னேன். என்ன ஸ்டாஃப் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இதாகிட்டுது, என்ன போனப்பட்டு விட்டுருந்துருக்கலாமே அப்படின்னா. இல்லை சார் இன்ஃபெக்ஷனு நிறையா அது ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு பழக்கம். வரிசையாக வருவாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ இது பண்ணுறது மாதிரி தான். இதே மாதிரி கூட ஆகிருக்கு. நிறையா வார்டில் வந்து நீங்கள் ஐசியூ வார்டில் உள்ளர போகாது அப்படின்னாக்கா அப்போ தான் செருப்பு போட்டுட்டு போவோம். அப்போ தான் கூட 10 பேர் போகணுங்க. அது பேஷண்ட்டுக்கு தப்புன்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ எங்களை மீறுறது மாதிரி அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்க மாதிரி நினைப்பான். ஸ்டூடெண்ட்ஸே எங்கள்கிட்ட இப்படி நடந்திருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே இப்படி நடந்திருக்காங்க. பரவாயில்ல ஸ்டாஃப், ஐம் சாரி. இல்லைம்மா, ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸுமா உங்களை மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, ஐம் சாரிம்மா, திங்ஸ் வில் பி ஆல் ரைட்டுன்ட்டு வெளில வந்து சார் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது சார், நீங்கள் பெரியவங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து என்னென்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு என்னப்பா சாரிம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வேலை முடிஞ்சு போய்ட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. அவன் நீ பண்ண தப்பு நேரத்தில் நீ போய் பார்த்துட்டு வந்து சாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு. ஸோ இவனை சாரிம்மான்ட்டு இவனை வந்துட்டான். ஸோ 2 பேரும் நாங்கள் கீழே இறங்கி வர்றோம். ப்ராப்ளம் சால்வ்டு. அது இந்த நர்ஸுகிட்டையும் ப்ராப்ளம் சால்வ்டு, இவன் சால்வ்டு. அதுக்குள்ளே இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100 பேர் கூட்டிட்டாங்க. வந்து ஏஎஸ் வந்துட்டார். என்ன ஆச்சு விவேர்னாரு. இது மாதிரி சார் ஸ்டாஃபுக்கிட்ட அவன் ஏதோ திட்டிவிட்டான் சார், ஸ்டாஃப் வாஸ் லிட்டில் ஆங்கிரி, அந்த மாதிரி சாரி சொல்லிட்டேன். இந்த பையனை இது பண்ணிட்டோம், செட்டில் பண்ணிட்டேன் சார்ன்ட்டு சொல்லிட்டு இறங்கி வர்றேன். இந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் சால்வ் பண்ணிட்டோன்ட்டு. இவன் வந்து வெளில நின்று இந்த பசங்க எவனோ ஒருத்தன் கமெண்ட் அடித்தான். இவங்க 2 பேரும் இந்த வாத்தியங்களை பார்த்தோன்னே இந்த நர்ஸுங்க வந்து மயங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடித்தான். சரி நான் ஒன்றுமே சொல்ல, பேசாமல் ரவுண்டானாக்கு வாங்கப்பா, வாங்க எல்லோரும் ரவுண்டானாக்கு வாங்கன்னு. எல்லோரும் வந்தாங்க. 100 பேர் இருந்தான். உங்களுக்கெல்லாம் வந்து வயசு என்னப்பா ஆகுது, 22 வயசு 23 வயசாகுது. உங்களுக்கு நர்ஸுக்கு வந்து 25 வயசாகுது. நீங்கள் 2 பேரும் வேறு மாதிரி, நீங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து நான் வந்து கண்டிக்கணும். நான் சொல்கிறது நானும் ஏஎஸும் 40 வயசாகுது எங்களுக்கு. நாங்கள் சொல்லி நர்ஸு கேட்குறேன்னாக்கா வந்து உங்கள் மேலே தப்பு. யூ டு நாட் நோ ஹவு டு பிஹேவ் வித் விமன்ங்கிறது வந்து உங்கள் இனபிலிட்டி தான் காட்டுதே தவிர உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஒரு நர்ஸுக்கிட்ட பழகிறதுங்கிறது தான் உங்களுக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு திட்டினேன். 100 பேரை நிறுத்தி வச்சு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு நர்ஸுக்கிட்ட சண்டை போட்டிங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு பிஹேவ் வித் எ லேடி வேறஸ் யூ எக்ஸ்பெக்ட் அஸ் டு பிஹேவ், ஏன்னா உங்களை விட நாங்கள் பெட்டராக பிஹேவ் பண்ணிங்கன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு பி ஸ்டூடெண்ட்ஸு சொல்லி ஒரு என்ன சார் இப்படி திட்டுறீங்கன்னா, நீங்கள் ஏன்னா உங்களுக்காக நான் ராத்திரி 8 மணிக்கு வந்து நிற்கிறேங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யோகியதை இல்லையேன்னு சொல்லி திட்டினேன். உடனே சமாதானம் போய்ட்டு கோச்சிக்காதீங்க சார்ன்ட்டு போயிட்டானுங்க. நானும் ஏஎஸும் எங்கள் வயசுக்கு நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறோம், வேறு ஏபிள் டு சால்வ் ப்ராப்ளம் வித் லேடி. உங்கள் வயசுக்கு வேறு நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் ஏ லேடி அப்படின்னாக்கா தெர் இஸ் சம்திங் ராங் வித் யூ. ஒருத்தன் இல்லை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கற்றுறீங்கன்னாக்கா எவ்ரிபடி இஸ் ராங் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சரி உண்மையை சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மாதா திட்டத்தில் ஒன்றும் தப்பே இல்லை. எல்லோரையும் சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து எல்லோரும் கூட்டத்தில் கைதட்டணும்னு நினச்சி பேசுனீங்கன்னா உருப்பிட மாட்டீங்க. நீங்கள் நியாயத்தை சொன்னாக்கா
அவன் மனசுலையாவது ஃபீல் பண்ணுவான், மனசார பாராட்டுவான். கைதட்டணுங்கிறதுக்காக மட்டும் கூட்டத்தில் பேசக்கூடாது. அதனால் கடைசியில் அந்த ப்ராப்ளத்தை நைட்டே சால்வ் பண்ணிட்டோம். அப்போயே சால்வ் பண்ணிட்டோம். நர்ஸுகிட்ட வந்து ஒரு சாரி, பையனை விட்டு ஒரு சாரி, இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு புரியாமல் என்ன சொன்னேன், மெஸ்ஸில் வந்துட்டு ரவுண்டான ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டேன். 100 பேரையும் கூப்பிட்டு வச்சு திட்டினேன், இதுக்காக முடியாதீங்களே உங்களுக்கு இதாக இருக்கான்னு சொல்லி. அப்புறம் ரியலி சரி மிஸ்டேக்கு, கண்டத்துக்கும் தேவையில்லாமல் கூட்டம் போட்டிங்கன்னா திட்டுவோம், நாங்கள் வந்து செய்யத்தான் செய்வேன், நீங்கள் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னேன். இன்னும் சரிதான்ட்டு போயிட்டானுங்க. நானும் ஏஎஸ் ஒன்றும் சொல்ல வாய் மட்டும் சும்மா இருந்தார். நான் விவிஆர் சொல்கிறது நான் நான் அப்படியே அட்மிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்த நேரத்துக்கு நாங்கள் சொன்னேன், வேறு மினிட்டு உங்களுக்காக வந்திருக்கப்பா, உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு. அவங்க பாராட்டிட்டு தான் போனாங்க. மறுநாள் கிளம்புற என்னை வந்து ஒருத்தனும் குறை சொல்லலை. இன்னி வரைக்கும் அந்த அம்மா ஸ்டாஃபுங்க, அவங்க மெடிக்கல் சூப்பரண்டாக இருந்து நர்சிங் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அந்த பையன் நல்ல டாக்டராகி ரிட்டையர் ஆனான். இப்போ 2 பேருமே என்கிட்ட நன்றியோடு தான் இருக்காங்க.